இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ண போற டாபிக் வந்து கப்ரேக்கஸ் கான்ஸ்டன்ட். இது வந்து ஒரு மேத்தமேட்டிக்ஸ் துறை சம்மந்தப்பட்டது. இவர பத்தி நீங்க கேள்விப்பட்டிருக்க வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப கம்மி தான். இந்த கான்ஸ்டன்ட்டும், கப்ரேக்கர் பத்தியும். நீங்க இந்த வீடியோக்கு அப்புறம் இன்னைக்கு நைட் வந்து உங்களுக்கு தூக்கம் போயிடுச்சு அப்படிங்கிறது மட்டும் என்னால கேரண்டியா சொல்ல முடியும். ஏன்னா கப்ரேக்கஸ் கான்ஸ்டன்ட் வந்து என்னன்னு தெரிஞ்சு போயிடுச்சுன்னா, உங்களால இன்னைக்கு அட்லீஸ்ட் ஒரு நாளைக்கு உங்களால நிம்மதியா தூங்க முடியாது. உங்க மைண்ட் ஃபுல்லா ஒர்க் பண்ணிக்கிட்டே இருக்கும். ஆ அது வந்து தப்பு கிடையாது. அது ஹெல்தியான விஷயம் தான். சரி, நம்ம கப்ரேக்கர்னா என்ன? அவரோட கான்ஸ்டன்ட்னா என்னன்றது நம்ம புரிஞ்சுக்கலாம். கப்ரேக்கர் கான்ஸ்டன்ட்ஸ் வந்து ஒரு நம்பர் தான். 6174 அதுதான் வந்து கப்ரேக்கர்ஸ் கான்ஸ்டன்ட். இது என்னடா இது 6174 ஒரு சம்மந்தமே இல்லாத நம்பரா இருக்கே! இது என்ன ஒரு கான்ஸ்டன்ட்? இத வச்சு நம்ம என்ன பண்றது? அப்படின்ற ஒரு கேள்வி டெஃபினட்டா வரும். அத பத்தி நம்ம பார்ப்போம். ஃபர்ஸ்ட்டு கப்ரேக்கர் பத்தி நம்ம புரிஞ்சுக்கலாம். அவர் வந்து மும்பைல தான் வந்து வாழ்ந்தாரு. அவரு அவர் வந்து ட்ரெயின்டு மேத்தமேட்டிஷியன் கிடையாது. அவர் வந்து ஒரு மாரி ஹாபி மேத்தமேட்டிஷியன். அவர் வந்து ஒரு ஸ்கூல் டீச்சர். அதுதான் வந்து இதுல இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்டு. அவருக்கு வந்து ப்ராப்பர் ட்ரெய்னிங் எல்லாம் கிடையாது. ஆனா, அவர் வந்து இந்த கான்ஸ்டன்ட்ட கண்டுபிடிச்சாரு.